السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعا. قال أبو بكر الصديق رضي الله تعالى عنه: قلت للنبي صلى الله عليه وسلم وأنا في الغار: ولو أن أحدهم نظر تحت قدميه لأبصرنا. فقال: ما ظنك يا أبا بكر باثنين الله ثالثهما، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் 1448ஆம் ஆண்டு புனித ஹிஜ்ரியை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லது அதற்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களுடைய ஹிஜ்ரத்துகளும் மற்றவர்கள் செய்கிற நாடு துறக்கிற அகதிகளாக செல்கிற நிகழ்வுகளும் பெரும் வித்தியாசத்திற்குட்பட்டது. அகதிகள் என்றால் பொதுவாக ஜூன் 20ஆம் தேதியை நாளை ஐநா சபை 2000 ஆண்டிலிருந்து ஜூன் 20ஆம் தேதியை அகதிகள் தினமாக அனுசரித்து வருகிறது. அந்த நாளில் அகதிகளுடைய மேம்பாடு குறித்தும் நாடு துறந்து வந்தவர்களை பாதுகாப்பது குறித்தும் பேசப்படுகிறது. ஆனாலும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு நாடு துறந்து வருகிற அகதிகள் எந்த நாட்டில் குடிபெயர்ந்திருக்கிறார்களோ அந்த நாட்டு மக்களுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுகிறதோ அவைகள் எதுவும் வழங்கப்படாமல் அவர்கள் சிரமப்படுகிற, கஷ்டப்படுகிற நிலை இன்றளவும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்தெந்த நபிமார்களை ஹிஜ்ரத் செய்ய வைத்தானோ, நாடு துறக்க வைத்தானோ, அந்த அகதிகள் தான் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு சென்ற பிறகு இப்போது இருக்கிற அல்லது முற்காலத்தில் இருந்த அகதிகளைப் போல சிரமப்படாமல், கஷ்டப்படாமல் அவர்கள் நாடு துறந்த பிறகே செழிப்பும் சந்தோஷமும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தின் 100வது ஆயத்தில் சொல்வான்:
وَمَنْ يُهَاجِرْ فِي سَبِيلِ اللَّهِ يَجِدْ فِي الْأَرْضِ مُرَاغَمًا كَثِيرًا وَسَعًا. யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாடு துறப்பார்களோ, ஹிஜ்ரத்து செய்வார்களோ, அவர்கள் நாடு துறந்த இடத்தில், ஹிஜ்ரத் செய்து வந்த இடத்தில் மிக பெரும் வசதியையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஹிஜ்ரத்து செய்தவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிற போது முதலில் உலகில் ஹிஜ்ரத்து செய்தவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். சூரத்து சாஃபாத்தினுடைய 99வது திருவசனத்தில் அல்லாஹ் சொல்வான், இன்னி தாஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன். அவர்கள் தான் பிறந்த நாட்டை விட்டு துறந்து போகிற போது சொன்ன வார்த்தை, இன்னி தாஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன். நான் எனது இறைவனை நாடி செல்கிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். நான் என் இறைவனை நாடி செல்கிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹுக்காக செய்யப்பட்ட அந்த ஹிஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மாத்திரமல்லாமல் அவர்களுடைய குடும்பங்களையே கியாமத் வரை பேச வைத்திருக்கிறது. மிக பெரும் சந்தோஷத்தை அந்த ஹிஜ்ரத் கொடுத்திருக்கிறது என்கிற வரலாறை பார்க்கிறோம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹிஜ்ரத்தின் மூலமாக சங்கைப்படுத்தினான். உலகத்திலேயே அகதிகள் என்றால் அவமானம் என்கிற சொல்லை மாற்றி அகதிகள் என்றால் தன்மானத்தோடும் இறைவனை வணங்குகிற இறையச்சத்தோடும் வணங்குவதற்குண்டான இடத்தை தேர்ந்தெடுத்தல் என்கிற நடைமுறையை மாற்றி காட்டியவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாமும் மார்க்கமும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த, தான் பிறந்த நாட்டில் இருந்த காலத்தில் அவர்கள் 40 வயதுக்கு பிறகு, நபித்துவம் கிடைத்த பிறகு அவர்கள் இருந்த 13 ஆண்டுகள் வரை சொல்லில் வடிக்க முடியாத துன்பங்களையும் கஷ்டங்களையும் தான் பிறந்த நாட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் கட்டளையை ஏற்று 13 நபித்துவத்தினுடைய 13ஆம் ஆண்டு நபித்துவம் கிடைத்து 13 ஆண்டுகள் மக்காவில் வாழ்ந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு குடிபெயர்கிறார்கள், ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஹிஜ்ரத்துக்கு பிறகு 10 ஆண்டு காலங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிறார்கள் மதீனாவில். 10 ஆண்டு காலத்தில் ஒரு சாம்ராஜ்யத்தை, கியாமத் வரை தன்னை வழிபடுகிற ஒரு கூட்டத்தை, மிகப்பெரிய இஸ்லாமிய அரசாட்சியை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் பதித்தார்கள். அப்படியானால் மக்காவில் இருந்த, தன்னுடைய சொந்த நாட்டில் இருந்த போது கிடைக்காத அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத்துக்கு பிறகு, மதீனாவுக்கு வந்த பிறகு சாத்தியமானது, கைவசமானது. ஹிஜ்ரத்து தான் இறைவன் சொல்வது போல, உமை யுஹாஜிர் ஃபீ ஸபீலில்லாஹ் யஜித் ஃபில் அர்தி முராகமன் கஸீரன் வ ஸஆ. அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்ட ஹிஜ்ரத் என்றதின் காரணத்தினால் புகாரியினுடைய ஹதீஸில் இப்படி பதியப்பட்டிருக்கும், புகாரியினுடைய முதல் ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும், இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத். அமல்கள் எல்லாம், செயல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது. எந்த எண்ணத்தில், எந்த நிய்யத்தில் எதை செய்கிறோமோ அதற்குண்டான நன்மை, அதற்குண்டான சவாப் நமக்கு கிடைக்கும். அதோடு நிறுத்தாமல் அந்த ஹதீஸினுடைய தொடர் இப்படி முடியும், யார் ஒருவன் அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக ஹிஜ்ரத் செய்வானோ அவன் அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக ஹிஜ்ரத் செய்த கூலியை பெறுவான். யார் ஒருவன் ஒரு பெண்ணை மணப்பதற்காக வேண்டியோ அல்லது வேறு காரணங்களுக்காக வேண்டியோ ஹிஜ்ரத் செய்வானோ அவன் அவன் என்ன எண்ணினானோ நினைத்தானோ அதை அடைவான். ஒண்ணு கிடைக்குமே தவிர ஈமான் கிடைக்காது, நம்பிக்கை இருக்காது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மக்காவில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு வந்தது, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக
சட்டதிட்டங்கள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக மக்காவில் இருந்த காலத்தில் தொழ முடியாத சூழல், ஈமானை வெளிப்படுத்த முடியாத சூழல், இவைகளை எல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மதீனாவினுடைய ஹிஜ்ரத்தின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை சாத்தியமாக்கி கொடுத்தான். அது மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்தது. எனவேதான் அதற்கு முன்பு வரை அரபுகளிடத்தில் இருந்த பழக்க வழக்கம் அந்தந்த வருஷத்துல என்ன நிகழ்வுகள் குறிப்பாக நடக்கிறதோ அதையே அந்த ஆண்டுக்கான பேராக வைப்பாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். உதாரணமா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடத்திற்கு பெயர் ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்று அதுக்கு பேரு. காரணம், மக்காவை தகர்ப்பதற்காக வந்த யானை படையை அழித்த நிகழ்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டில் தான் நடந்தது. அதனால அந்த வருஷத்துக்கு பேர் ஆமுல் ஃபீல். அதுபோல அந்தந்த வருஷத்துல என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் நடக்குதோ அதை பெயராக வைக்கிற பழக்கம் அரபுகளிடத்தில் இருந்து வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மறைவுக்கு பிறகு சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் மிக வேகமாக பரவ ஆரம்பித்தது. பல நாடுகளிலேயும் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. பல நாடுகளை இஸ்லாமிய ஆட்சிகளுக்குள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். எனவே ஒரு தலைமை என்பது இல்லாமல் ஒரு அரசனாக இருந்தாலும் ஜனாதிபதி ஒருவராக இருந்தாலும் பல ஆளுநர்களை நியமிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பல இடங்களுக்கு பல ஆளுநர்களை நியமித்தார்கள். அப்படி பஸராவில் நியமிக்கப்பட்ட ஆளுநர் தான் அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற சஹாபி. அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தின் இடையில் ஒரு லெட்டர் எழுதுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதிக்கு, உங்கள்கிட்ட இருந்து பல தகவல்கள் எழுத்து வாயிலாக வருது, லெட்டர்களாக வருது. ஆனா அதுல எல்லாமே மாசம் இருக்கு, தேதி இருக்கு, வருஷம் இல்லை, எந்த வருடத்தில் எழுதப்பட்டது என்கிற தெளிவு இல்லை. அதனால எது எப்போது வந்தது, எந்த சட்டம் எப்ப நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் பிரச்சனை ஏற்படுது. எனவே நமக்கென்று ஒரு ஆண்டு தேவை, இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு வருடம் தேவை என்பதை அந்த அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எழுதிய லெட்டரின் மூலமாக கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய ஆலோசனையை ஏற்றுதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபா பெருமக்களை ஒருங்கிணைத்து நமக்கென்று ஒரு ஆண்டு தேவை, இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு வருடம் தேவை என்று முடிவு செய்து எதை வைக்கலாம் என்கிற ஆலோசனை அங்கே நடைபெறுகிறது. பல விஷயங்கள் முன்வைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டை நாம் வருடத்தின் ஆரம்பமாக கொள்ள வேண்டும், இஸ்லாமிய வருட பிறப்பாக கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த ஆண்டை நாம் வருடமாக கொண்டாட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த ஆண்டை நாம் இஸ்லாமிய வருடத்தின் ஆரம்பமாக கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பல ஆலோசனைகள் சொல்லப்பட்ட வேளையில் தான் சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி ஒரு யோசனையை அந்த கூட்டத்தில் முன்வைத்தார்கள். இல்ல, இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை தந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் தான். மக்காவில் இருந்தவரை சொந்த நாடாக இருந்தும் கூட, பிறந்த நாடாக இருந்தும் கூட நாம் நினைத்ததை சாதிக்க முடியாத இடத்தில் இருந்தோம். யாருக்கெல்லாமோ பயந்து வாழ வேண்டிய சூழல் இருந்தது. ஈமானை கூட வெளிப்படுத்த முடியாத சிரமங்கள் இருந்தது. எப்போது ஹிஜ்ரத் ஏற்பட்டு மதீனாவுக்கு வந்தோமோ, ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாம் வேகமாக பரவ ஆரம்பித்தது. நாம் நம்முடைய கடமைகளை துல்லியமாக செய்ய ஆரம்பித்தோம்.
யாருக்கும் பயப்படாமல் அஞ்சாமல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பயப்படுகிற எண்ணத்துக்குள் வந்தோம், தைரியமாக ஈமானை வெளிப்படுத்தினோம் என்கிற விஷயத்தை அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உறக்கச் சொல்ல கூடியிருந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அதற்கு ஆதரவு அளிக்கிறார்கள். சரிதான், மற்ற ஐடியாக்களை விட இந்த ஐடியா தான் பெஸ்ட், இதுதான் நல்லது என்று எல்லோரும் சொல்ல சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் கிபி 639வது ஆண்டு ஹிஜ்ரி 17 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்து 13வது ஆண்டுல ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த பிறகு 10 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாங்க. அதுக்கு பிறகு செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம், பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம். ஹிஜ்ரி 16 வருடங்கள் கழிந்து 17வது ஆண்டில் தான் ஹிஜ்ரத்து செய்த அந்த ஆண்டை இஸ்லாமிய வருடப்பிறப்பாக, வருடத்தின் துவக்கமாக செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார்கள். அன்றிலிருந்து துவங்கப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டுதான் இந்த 1448 தொட்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வதற்கு, ஹிஜ்ரியை ஆண்டாக வைப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. ஏனென்றால் ஹிஜ்ரத் என்பது சாதாரண ஒரு நிகழ்வாக நடைபெறவில்லை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரில் நூற்றுக்கணக்கான உணர்வு பூர்வமான சம்பவங்கள் ஹிஜ்ரத்தின் நிகழ்வின் போது நடந்தது. பிரபலமான நிகழ்வு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் குகையில் தங்கி இருந்த நேரத்தில் காப்பாற்றப்பட்ட நிகழ்வு. இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிற போது எப்போது அந்த நிகழ்வை சொல்லி காட்டுகிறான் என்றால், ஹிஜ்ரி 9 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து 9 ஆண்டுகள் கழிந்த பிறகு ஹிஜ்ரி 9 தபூக்குடைய போர், தபூக்குடைய யுத்தம் அறிவிப்பு செய்யப்படுகிறது. தபூக்குடைய யுத்தம் வந்து மற்ற போர்களை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக கலந்து கொண்ட யுத்தம். அது நேரடியாக கலந்து கொண்ட கடைசி யுத்தம் தபூக்குடைய போர். மற்ற போர்களை விட தபூக்குடைய போர் வித்தியாசமானது. மற்ற போர்கள் எல்லாம் மதீனாவுக்கு அருகிலேயே, மதீனாவுக்கு பக்கத்திலேயே நடந்த போது தபூக் மதீனாவில் இருந்து சுமார் 800 கிலோமீட்டர்களுக்கு, மைல்களுக்கு அப்பால் இருந்த ஒரு பிரதேசம். ரோம் மிகப்பெரிய வல்லரசாக இருந்த நேரம். ரோமை எதிர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குடைய யுத்தத்தை அறிவிக்கிறார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், நம்முடைய ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற தஃப்சீர்ல அந்த நிகழ்வு தான் போய்கிட்டு இருக்கு நம்ம பள்ளியில. தபூக்குடைய யுத்தத்தை பற்றி முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெடுத்த சரியான இராணுவத்தை எதிர்த்து செய்த முதல் போராக தபூக்குடைய யுத்தம் இருந்தது. சரியான ராணுவம். முதல்ல நடந்ததெல்லாம் சின்ன சின்ன கூட்டங்கள் வருவாங்க, அந்த கூட்டத்தை ஸல்லல்லாஹு எதிர்ப்பாங்க, இப்படிதான் நடந்தது. ஒரு இராணுவத்தையே எதிர்த்த நிகழ்வு தபூக்குடைய யுத்தத்தின் போது நடந்தது. தபூக்குடைய யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை, இப்ப ஒரு போருக்கு போகும்போது அதை முன்னரே அறிவிப்பு செய்ய மாட்டாங்க, ரகசியமாக அந்த அறிவிப்பு இருக்கும். திடீர்னு எல்லாம் கிளம்பணும்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. எந்த ரூட்ல போறோம்னு தெரியாது, எங்க போறோம்னு தெரியாது, எவ்வளவு பேர் வரப்போறாங்கன்னு தெரியாது. இப்படித்தான் மற்ற போர்கள் நடந்தது. ஆனால் தபூக்குடைய யுத்தத்தை ஸல்லல்லாஹு அறிவிப்பு செய்கிற போதே எங்க போறோம்? தபூக்குக்கு போறோம். யாரை எதிர்க்க போறோம்? ரோமானியர்களை எதிர்க்க போறோம். அவர்கள் இராணுவ பலத்தோடு நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களை எதிர்த்து நாம போர் புரிய வேண்டியது இருக்கிறது. அதனுடைய தொடரிலே சூரத்து தௌபால 9வது அத்தியாயத்துல அல்லாஹ் தபூக்குடைய யுத்தத்தை பற்றி சொல்லி வருகிறார். அந்த தொடர்ல பார்த்தா அங்கதான், அந்த போரில் மட்டும்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி சொல்கிறான், இன்ஃபிரு ஹிஃபாஃபவ் வ திகாலா. அல்லாஹ்வுடைய போருக்காக அறிவிப்பு செய்யப்பட்டால் நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி போய் தான் ஆகணும். மற்ற போர்லாம் அப்படி கிடையாது. விருப்பப்படுறவங்க வாங்க, நம்ம போருக்கு போறோம், கிளம்புறவங்க இஷ்டப்படுறவங்க வாங்க அப்ப என்று கூப்பிட்ட காலம் போய் தபூக்குடைய யுத்தத்திற்கு அவசியம் வந்தே ஆக வேண்டும் என்கிற அவசியம் இருந்தது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குடைய யுத்தத்தின் போதுதான் சஹாபாக்களிடத்தில் இந்த போருக்கு அதிக செலவீனம் செய்ய வேண்டியது இருக்கு, செலவு செய்ய வேண்டியது இருக்கு, எனவே உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்க, யுத்தத்துக்கு தேவைப்படுது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓப்பனா வெளிப்படையாக அறிவிச்சாங்க. அந்த நேரத்தில் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய சொத்தில் பாதியை கொண்டு வந்து கொடுத்து விட்டு, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களே சொல்லுவாங்க, நான் பாதி சொத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டேன், அபூபக்கரை எந்த அமலிலும் என்னால் மிஞ்ச முடியல, நான் மிஞ்சினதில்லை, ஆனா இப்ப நான் நினைச்சேன் அபூபக்கரை விட கண்டிப்பா நாம இந்த தடவை முந்திடுவோம், ஏன்னா இவ்வளவு பெரிய சொத்தை போருக்காக கொடுத்திருக்கோம், இவ்வளவுலாம் அபூபக்கர் கொடுக்க மாட்டார் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் பங்கை கொண்டு வந்து கொடுத்தார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூபக்கரே என்ன என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க, வீட்டுல என்ன விட்டுட்டு வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்த மாதிரி இருக்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டுட்டு மற்றதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன்னாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, அப்ப கூட என்னால அபூபக்கரை ஜெயிக்க முடியல, என்னுடைய சொத்துல பாதியை கொடுத்தேன் ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுக்காக, ஆனா அபூபக்கர் முழு சொத்தையும் கொடுத்தார். இப்படி அந்த தபூக்குடைய யுத்தம் அவ்வளவு அவசியமாக இருந்தது. அந்த நேரத்தில் முனாஃபிக்குகளாக இருந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து கொண்டு அவர்களை குடிபறித்த கூட்டம், முனாஃபிக்குகளுடைய கூட்டம் வஞ்சகத்தன்மையோடு தபூக்குடைய யுத்தத்தை புறக்கணித்தது. பலரும் காரணங்கள் பலது. அப்பதான் அறுவடைக்கு உண்டான நேரம், பேரிச்சம்பழம்லாம் கொழுத்து தொங்கிக் கொண்டு இருக்கிறது, குலைகள் எல்லாம் அறுவடை செய்யற நேரம், போனா எல்லாம் வீணா போயிடும் என்கிற ஆசைகள் எல்லாம் ஊட்டினாங்க. அந்த தௌபா சூரத்து தௌபாவுடைய ஆயத்துக்களை படிச்சு பாருங்க, அப்படியே கண் முன்னாடி காட்சி தர மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒவ்வொரு ஆயத்தையும் வர்ணிச்சு காட்டுறான். நீங்களாம் உலகத்தை விரும்புறீங்களா, உங்களுக்கு மறுமையினுடைய ஆசை இல்லை என்றெல்லாம் கோபமான வார்த்தைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தபூக்குக்கு போகாதவர்களை பார்த்து கேட்கிறார். அப்போது அல்லாஹ் சொல்கிற ஒரு வார்த்தை, அல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹு இத அக்ரஜஹு அல்லதீன கஃபரு தானியத்னைனி இதுஹுமா ஃபில் கார் இது யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மானா. நபியே, இவர்கள் உதவாவிட்டால் போகட்டும், இவங்க ஹெல்ப்புக்கு வரலன்னா போட்டும், இவங்க வந்துதான் ஜெயிக்கணும்னு ஒண்ணும் இல்லை. இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹ், இதற்கு முன்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உங்களுக்கு உதவினான். எப்ப தெரியுமா? 9 வருடத்திற்கு முன்னால் நடந்ததை தபூக்கில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஞாபகப்படுத்துகிறான். என்ன நடந்தது தெரியுமா? ஹிஜ்ரத்தின் போது நீங்களும் அபூபக்கரும் சௌர் என்கிற குகையில் இருந்த போது இரண்டாவது நபரான அபூபக்கர் அவர்கள் சொன்னாரே, நாம வந்து மாட்டிக்கிட்டோம் என்கிற விஷயத்தை சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மானா. ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை மா லன்னுக யா அபூபக்கர் பி இஸ்னைன் அல்லாஹு சாலிசுஹுமா. யா ரசூலல்லாஹ், நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம், அவங்க குகைக்குள்ள பார்த்தா மாட்டிக்குவோமே என்று அபூபக்கர் அவர்கள் சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் 2 பேர் நினைக்கிறீங்க, நம்ம 3 பேர்ல இருக்கிறோம், அல்லாஹு சாலிசுஹுமா, நம்மளோட அல்லாஹ் இருக்கிறானே 3வது நபராக என்று நபியே நீங்கள் சொன்ன நேரத்தில் எந்த அல்லாஹ் உங்களை காப்பாற்றினானோ, எதை கொண்டு காப்பாற்றினான்? பிஜுனூதின் லம் தரௌஹா, அவர்கள் பார்க்க முடியாத பெரும் படையை கொண்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உங்களை அந்த குகையிலிருந்து காப்பாற்றினானே, அந்த அல்லாஹ் இப்பவும் காப்பாற்றுவான், அந்த அல்லாஹ் இப்பவும் உதவி செய்வான், இவர்கள் உதவி செய்யாவிட்டால் போகட்டும் என்கிறார். ஹிஜ்ரத்தின் நிகழ்வை 9 ஆண்டு காலத்திற்கு பிறகு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஞாபகப்படுத்தி ஹிஜ்ரத் மிகப்பெரிய உந்துதலை தந்தது. ஹிஜ்ரத் நீங்கள் யாரும் இல்லை என்று நினைத்த போது அல்லாஹ் 3ஆம் நபராக நின்று உங்களுக்கு உதவி செய்த, உங்களை காப்பாற்றிய பிஜுனூதில் லம் தரௌஹா, யாரும் பார்க்க முடியாத பெரும் படைகளை கொண்டு உங்களை காப்பாற்றிய அந்த அல்லாஹ் இன்றும் உங்களை காப்பாற்றுவான் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தபூக்குடைய யுத்தத்தின் போது ஹிஜ்ரத்தை ஞாபகப்படுத்துகிறார். ஹிஜ்ரத் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று என்று குர்ஆன் சொல்கிறது. ஹிஜ்ரத் நம்மை உந்து சக்தியாக இருக்க வேண்டும். நாம் எப்பெல்லாம் சடைந்து போவோமோ, எப்பெல்லாம் நாம ஒண்ணும் இல்ல, நம்ம சிறுபான்மையினர், நமக்கு எந்த சக்தியும் இல்லை, நம்மெல்லாம் அப்படி பண்ணிடுவான், இவன் இப்படி பண்ணிடுவான் என்றெல்லாம் நினைப்போமோ, அப்பெல்லாம் ஹிஜ்ரத் நம்முடைய மனக்கண் முன்னால் ஓட வேண்டும். யாரும் இல்லாம
நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவியை கொடுத்தானே, அந்த ஹிஜ்ரத் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது. ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுகிற சக்தியை, இஸ்லாத்துக்கு பலத்தை கொடுத்த அந்த ஹிஜ்ரத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஞாபகப்படுத்தும் விதமாக சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஒன்றிணைந்து ஹிஜ்ரி என்கிற இந்த நிகழ்வை இஸ்லாமுடைய புத்தாண்டாக, இஸ்லாமிய ஆண்டின் பிறப்பாக அறிவிப்பு செய்தார்கள். ஒவ்வொரு புத்தாண்டும் நமக்கு உத்வேகத்தை தர வேண்டும். ஒவ்வொரு புத்தாண்டும் ஹிஜ்ரத்துடைய வரலாறை நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு புத்தாண்டும் ஹிஜ்ரத்தை போல நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தது போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கியாமத் வரை இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு உதவுவான் என்கிற நம்பிக்கை வர வேண்டும். எத்துணை சிரமங்கள், எத்துணை கஷ்டங்கள், எத்துணை இழப்புகள் இருந்தாலும் அந்த இழப்புகள் புத்தாண்டின் மூலமாக, ஹிஜ்ரத்தின் மூலமாக நமக்கு அவைகளை கலைந்து போய் மீண்டும் புத்துணர்வோடு நிச்சயம் நமக்கு அல்லாஹ் உதவுவான் என்கிற நம்பிக்கையை தருகிற புத்தாண்டாக ஒவ்வொரு ஆண்டும் நிகழ வேண்டும் என்று நினைத்தோ என்னவோ ஹிஜ்ரியை, ஹிஜ்ரத்தை புத்தாண்டின் துவக்கமாக நமக்கு உணர்த்தி தந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஹிஜ்ரி புத்தாண்டையும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் நல்லது செய்கிற, நல்லதை தருகிற, கஷ்டங்கள் தூராகி போகிற புத்தாண்டாக அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.